நமஸ்காரம். நமக்கு வயதாகி விட்டாலோ அல்லது வேலை பார்த்து கொண்டிருந்து அதிலிருந்து ஓய்வு பெற்று நாளாகி விட்டாலோ, நோய்வாய்ப்பட்டு விட்டாலோ, தனிமையாக இருந்தாலோ நமக்குன்னு சில எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். அப்படி சற்று துன்பத்தில் இருப்பவர்களுக்குத்தான் இப்போது நான் பேசுகிறேன். நம்மை திடீரென்று யாரும் கூப்பிடுவதே இல்லை என்று தோன்றலாம். பேசிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்போது ஏன் பேசவில்லை? மனம் வருத்தப்படும். நாம் நன்றாக இருக்கும்போது பேசாவிட்டால் கூட, நான் கலகலப்பாக எல்லாரோடு இருக்கும் போதும் பேசவிட்டாலும், அப்ப எனக்கு அது தெரியாது. அவர்கள் பேசாவிட்டாலும் எனக்கு தான் பலரும் இருக்கிறார்களே, பேசிவிடுவேன். அப்படி யாரும் இல்லை, அல்லது எனக்கே நோய்படுத்துகிறது, எங்கும் போக முடியவில்லை என்றெல்லாம் இருக்கும் போதும் பேசவில்லை என்றால் அப்பதான் எனக்கு சுருக்கென்று படும். ஆனால் இந்த உலகத்தின் இயல்பே எல்லாரோடையும் இருக்கும்போது எல்லாரும் பேசுவார்கள். யாரும் இல்லாத போது பேசுவதற்கு வரமாட்டார்கள். அது பணம் இருக்கும் போது பணம் இல்லாத போது என்று மட்டும் நான் சொல்ல வரவில்லை. அது ஒரு சாரார். பொருள்கை உண்டாய் செல்லக்காணில் போற்றி என்றெழுவர் என்று ஆழ்வாரே பாடுகிறார். கையில் காசு இருக்கும் வரை எல்லாரும் சுத்தி சுத்தி வருவார்கள், இல்லை என்றால் யார் வருவார்கள்? அது கூட சரி, ஒரு புறம் இருக்கட்டும். அப்படி காசை பற்றி கவலை இல்லை, அதை விருப்பப்பட்டு நான் யாரிடத்திலும் பேசுவதும் இல்லை, பேசாமல் இருப்பதும் இல்லை என்று இருப்பவர்கள் கூட தனிமை, நோய், ஓய்வு, வயது இந்த நாளை வைத்து கண்டிப்பா நம்மிடத்தை தவிர்த்து விடுவார்கள், பேச மாட்டார்கள். முன்னாடி எல்லாம் ஃபார்ம்ல இருக்கும் போதே ரிட்டையர் ஆகிவிடணும் என்று ஒரு பேச்சு அடிபடும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களோ, சங்கீத துறையில் இருப்பவர்களோ பீக்கில் இருக்கும்போது ரிட்டையர் ஆகிவிட வேண்டும். அது ஆகிவிடலாம், ஆனால் நல்ல பேரோடு இருக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடும் வயதாக வயதாக கண்டிப்பா தனிமைதான் வாட்டும். அப்படி பேச வரமாட்டார்கள். அப்ப வருத்தப்பட்டு தான் தீர வேண்டுமானால் அதற்கு தான் சொல்ல வந்தேன். அப்படி பலரும் நம்மிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டனர். இருக்கட்டும், என்னை நான் 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அதாவது இப்படி பாதிக்கப்பட்டவர்கள், ஒன்று உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பவர்கள், வெளியில் வாசலில் போக முடியும், வேலையில் ஈடுபட முடியும். மற்றொரு வகை நோய்வாய்ப்பட்டவர்கள். இந்த 2ல் முதலாம் அவர் இதை சுலபத்தில் வென்றுவிடலாம். வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள போக வேண்டும். இவர்கள் தான் பேசுவதற்கா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இவர்கள் பேசாவிட்டால் போகட்டுமே என்று விட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்களை வெறுத்து லாபம் இல்லை, விட்டுவிட வேண்டியதுதான். ஒன்று மட்டும் நினைக்க வேண்டாம், நாம் ஏதோ அவமானத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டோம், மதிப்பு குறைந்தவர்களாக ஆகிவிட்டோம், அதனால் தான் இவர்கள் பேசுவதில்லை. அப்படி நினைக்கவே வேண்டாம். யாராலும் நம் மதிப்பை குறைக்க முடியாது. நம் மதிப்பை குறைக்க வேண்டுமானால் நாம் செய்யலாம், கடவுள் செய்யலாம். நாம் செய்ய போவதில்லை, நாம் செய்தாலும் கடவுள் செய்ய போவதில்லை. ஆகவே அந்த மதிப்பே குறையாது. தங்கத்துக்கு மதிப்பு குறையலாம், ஏதேதோ ஃபாரின் கரன்சிக்கு மதிப்பு குறையலாம், எல்லாம் இருக்கலாம். இதற்கு இருக்காது. யார் நமக்குள்ளே இருக்கிறாரோ அவர்தான் நம்மை மதிக்க வேண்டும். மற்ற பேரிடத்தில் கண்டிப்பா நல்ல பெயர் வேண்டும், நான் நல்லவனாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் என்னை மதிக்க வேண்டும், நடக்கவும் நடக்காது, எதிர்பார்க்கவும் வேண்டாம். சிலருக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், யாரோ நம்மை ஒதுக்குகிறார்கள், நமக்கு மதிப்பில்லை. அப்படி நினைக்கவே வேண்டாம். நம்மை விருப்பப்படக்கூடிய, நம்முடைய சர்வீஸ் தேவைப்படக்கூடிய பலரும் இருப்பார்கள்.
அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி செய்தால் அவர்களுக்கும் ஆனந்தம், பகவானுக்கு அதை விட ஆனந்தம். அவர் இந்த சரீரத்தை கொடுத்ததே அதற்குத்தான். அதனால ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் நிச்சயமா இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் செய்கிறேன் எண்ணத்தையே விட்டுவிட சொல்லுகிறார் கண்ணன். பலத்துக்கு ஆசைப்படாதே என்கிறார். அப்படி அவர் சொல்லி இருக்கும் போது இது எம்மாத்திரம், ஒதுக்கி விட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி, நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களால் இன்னொன்னில் ஈடுபடுத்திக் கொள்ளவும் முடியாதே, தனிமையில் இருப்போமே, கூட ஒத்த 2 பேர் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் நான் என்னால் இப்ப இயலவில்லை, இயலாமை என்பதை வைத்துத்தானே ஒதுக்குகிறார்கள்னு நியாயமான எண்ணம். அந்த கவலை உண்மையானதுதான். ஆனால் அது என் சொல்ல வந்தது, அந்த கவலையால் எந்த லாபமும் இல்லை. அந்த கவலை உண்மை, அடியன் மறுக்கவில்லை. ஆனால் பல விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், ஆனா உலகத்துக்கு உதவியாக இருக்காது. எத்தனையோ உண்மைகள் இருக்கும். உயர்ந்தமான மலைகள் இருக்கின்றன, ஆழமான கடல்கள் இருக்கின்றன, எல்லாம் உண்மை. அதெல்லாத்தையும் வைத்துக் கொண்டு என்னால் 1 சென்டிமீட்டர் ஆழத்தை மாற்ற முடியுமா? எனக்கு என்ன லாபம்? நம்மை பற்றி தான் நாம் சிந்திக்க முடியும். நம்மால் வெளியே வாசலிலே போய் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒரு சர்வீஸில் ஈடுபடுத்திக் கொள்வதுன்றது இயலாது. ஆனால் அந்த சர்வீஸ் கைகளால் செய்வது மட்டும்தான் நினைக்க வேண்டாம். வாயால் செய்வதும் சர்வீஸ் தான், வாச்சிக்கம். கையால் செய்தாலும் அப்படித்தான், மனதால் செய்தாலும் அப்படித்தான். மானச வாச்சிக்க காய்க கைங்கரியம், மனம் மொழி மெய் எதிலும் செய்யலாம். மானசிக கைங்கரியம்ங்கிறது மிக உயர்ந்தது. உலகம் நன்றாக வாழ வேண்டும், மழை பெய்ய வேண்டும், எல்லாருக்கும் சோறு கிடைக்க வேண்டும், பகவத் தியானம். 4 பேரிடத்தில் நல்லதை சொல்லுவதென்றால் யாரும் என்ன கூப்பிடுவதில்லையே, நாம் நினைத்தவர்கள் கூப்பிடவில்லை, அவ்வளவுதானே. யாரோ கூப்பிடவில்லை, யாரும் கூப்பிடவில்லைன்னு ஜெனரலைஸ் பண்ணிவிட முடியாது. நம்ம யார் இவ்வளவு நாள் கூப்பிட்டு கொண்டு இருந்தார்களோ அவர்கள் கூப்பிடவில்லை, போகட்டும். உண்மை இப்போதாவது தெரிந்ததே. யார் கூப்பிடுவார்கள் மாட்டார்கள் இப்ப தெரிந்து விட்டது, இனிமேல் மாற்றிக்கொள்வோம். அதனால் நீங்கள் கையால் செய்யும் கைங்கரியத்தை மட்டும் எதிர்பார்க்காமல், வாயால் பேசுவது, மனதால் நல்லத்தை நினைப்பது, அந்த நினைப்பதற்கு ரொம்ப வலிமை உண்டு. நான் தனியாக உட்கார்ந்து இருக்கிறேன், நினைப்பதை தவிர என்ன என்னால் செய்ய முடியும், நினைத்து வருத்தப்படலாம், இதெல்லாம் தான் பேசுவோம். நினைத்து ஆக்கபூர்வமாக உலகத்தை ஆக்க முடியும். நான் நினைத்தால் உலகம் மாறுமா என்றால், நீங்கள் பகவானை நினையுங்கள், அவர் அதை மாற்றுவார். நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அவரது தான் உலகம், என்னை அவர் தான் மாற்றினார். நான் அதே போல அவரையே பிரார்த்திக்க, எல்லாரையும் அவர் தான் மாற்ற வேண்டும். அதனால் மானச கைங்கரியம் இருக்கிறது, புரோக்ஷண ஸ்நானம் இருக்கிறது. எத்தனையோ நல்லெண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் உலகத்தையே செம்மைப்படுத்தும். பேச்சு 4 பேருக்கு நல்லதை எடுத்து சொல்லலாமே, போன் இருக்கிறதே. எதோ பேசி காலத்தை கழிப்பதை விட நல்லதை எடுத்து பேசலாம். 4 பேருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம், கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கு எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்கிறது, கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன்லேயே தயார். செய்வோம். கண்டிப்பாக ஒன்றில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். யாரோ 4 பேர் என்னிடத்தில் பேசவில்லை என்பதற்காக பகவான் கொடுத்த சரீரத்தையும் உள்ளத்தையும், அவர் கொடுத்த அத்தனை சக்தியுமா வீணாக்க மாட்டீர்கள். அந்த சக்தியை வீணாக்க மாட்டீர்கள், ஆனா கவலைப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள். அது தேவையே இல்லை. கண்ணன் எப்ப மாசூச்சகா, ஆணியில் தெரித்தா போலே, ஆணி அடித்தார் போலே சொல்லி இருக்கிறார். அதை புரிந்து கொள்வோம். யாரிடத்திலிருந்து உன்னை ரட்சிக்கிறேன், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஷா. அவர் சோகப்படாதேன்னு சொன்ன பிற்பாடு நாம் சோகப்படவே கூடாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.